அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நான் என்ன ரெசிபி இன்றைக்கி செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னா, 1 pot சிக்கன் கிரேவி தான் வைக்க போகிறேன். ஸோ அது உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். எப்படி செய்கிறேன்ட்டு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் மஞ்சத்தூள் போட்டு தான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கலாம் மஞ்சத்தூள். ஸோ அதுக்கப்புறம் ஆனியன். ஸோ ஆனியன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேலையும் மிச்சம். அது 1 potல நமக்கு செய்கிறதுனால அது சீக்கிரமாக செஞ்ச மாதிரி இருக்கும். வேலைக்கு போயிட்டு வரவங்க வதக்கி செய்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி செஞ்சால் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் தக்காளி போட்டுக்கலாம். ஸோ தக்காளி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும். அண்ட் மசாலாஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ தயிர், அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிக்கன் நல்லா சாஃப்டாக போடுறதுக்கு ஒரு போதும். அண்ட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ண போகிறேன். இது வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள். ஸோ அது நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள், மல்லித்தூள். இதுவும் நான் வீட்டில் அரைச்சது தான். தனியாத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா. நல்லாயிருக்கும் காரசாரமாக சாப்பிட்றதுக்கு. கொஞ்சோண்டு பெப்பர். ஓகே. அண்ட் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நான் அரைக்கிறல இதில். ஸோ டைமே இல்லை. ஸோ எனக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டு ஒன் மோர் திங், சீரகத்தூள் ஆட் பண்ணல. சீரகத்தூள், அவ்வளோதான். ஸோ இதுதான். ஸோ இது நான் கையிலே நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். மசாலாலாம் நல்லா உள்ளே இருக்கும், உள்ள வரைக்கும் ஃபுல்லாக போகும். கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தான் எண்ணெய் சேர்க்குறேன். ரொம்பலாம் சேர்க்கலை. அதுதான் ஃபைனலாக வந்துடுங்க. ஸோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. கொடுங்க. ஸோ சோறும் வடிச்சாச்சு. டாடா, பாய்.